டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை பரப்பக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நடமாடும் சேவை மூலம் 3வது டோஸ் தடுப்பூசி. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்ற தடை உத்தரவு திருத்தங்களுடன் நீடிப்பு. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பெரும்பாலான குளங்கள் வான் பாய்கின்றன. கொழும்பில் அதிக வாகன நெரிசல் மிக்க பகுதிகள் வான்படையினரால் கண்காணிப்பு. 26 கொரோனா மரணங்கள், 488 பேருக்கு கொரோனா தொற்று. சைபீரிய நிலக்கரி சுரங்க தீ விபத்தில் சிக்கி இதுவரை 52 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. கொரோனா தொற்றை பரப்பக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். நோய் அறிகுறிகளின்றி சமூகத்தில் நோய் தொற்றை பரப்பக்கூடியவர்கள் இருக்கக்கூடும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலங்களில் சுகாதார பாதுகாப்புடன் செயற்படுவது அவசியமானது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சுகாதார பிரிவினரால் தினசரி 5000க்கும் அதிகமான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் நாடு பூராகவும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் நோய் தொற்றுக்குள்ளான பின்னரே எமக்கு தெரிய வருகின்றது. நாம் அதை எதிர்பார்க்கவில்லை. நோய் தொற்று ஏற்படாதவாறு நாம் இருக்க வேண்டும். அதற்காக சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இத்தருணத்தில் தடுப்பூசி பாதுகாப்புடன் நோய் அறிகுறிகள் இன்றி நோயை பரப்பக்கூடிய பலர் நம்மிடத்தில் இருக்கக்கூடும். இதன் காரணமாக நாம் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மரண எண்ணிக்கை அதிகரிப்பு நோயாளர்களின் குறைவின்மையை காட்டுகின்றது. அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. நாடளாவிய ரீதியில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நடமாடும் சேவை மூலம் 3வது டோஸ் தடுப்பூசியை ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான 2வது டோஸ் தடுப்பூசியை ஏற்றி 3 மாதங்கள் கடந்த 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் நடமாடும் சேவை மூலம் 3வது டோஸ் தடுப்பூசியை ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். இன்று முற்பகல் கொழும்பில் கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தின் போது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. வைத்தியசாலைகளுக்கு கிளினிக் செல்லும் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அந்த சிகிச்சை நிலையத்தில் வைத்து இந்த பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான 2வது டோஸ் தடுப்பூசியை செலுத்தி 1 மாதம் கடந்து தொற்று நோய்களுக்கு இலக்காகியுள்ள 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் புற்றுநோயாளிகள், புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர், உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டோர், இரத்த மாற்றம் செய்யப்பட்ட நோயாளிகள், தொற்றா நோய் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த அனைவருக்கும் விசேட வைத்திய பரிந்துரைகளுக்கு அமைய 3வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. உரிய கிளினிக் சிகிச்சை நிலையங்கள் அல்லது சனிக்கிழமை நாட்களிலும் இத்தரப்பினருக்கான 3வது தடுப்பூசி ஏற்றல் பணிகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன தெரிவித்தார். இதன்போது கொரோனா நோயாளிகளுக்காக பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் மோல்னுபீரவீர் வில்லையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகளை நாட்டுக்கு கொண்டு வந்தது போன்றே அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினூடாக இந்த மருந்து வில்லைகளையும் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமனவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கினார். இருப்பினும் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் கிராமிய மக்கள் கொண்டுள்ள கவனக்குறைவு தொடர்பிலும் ஆராயப்பட்டதுடன் கிராமிய ரீதியில் பரவும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தல் மற்றும் அது தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தல்களை முன்னெடுப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் கெகிலே ரம்புக்வெல, ராஜாங்க அமைச்சர்களான சிசிர ஜெயக்கொடி, சன்ன ஜெயசுமன, சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ முனசிங்க, முப்படை தளபதிகள், பொலிஸ் மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கெரவலப்பேட்டை யுகதனவி மின் நிலைய ஒப்பந்தத்துக்கு எதிரான மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கெரவலப்பேட்டையை யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் அரசுக்கு சொந்தமான பங்குகளில் 40% அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்க அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான பரிசீலனைக்கு பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 29ஆம் தேதி பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு பொலிஸ் மா அதிபர் சிறி விக்ரமட்னவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. போதிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு பொலிஸ் மா அதிபர் சிறி விக்ரமட்னவுக்கு அழைப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் நாமல் பலல்லே, ஆதித்ய படபந்திகே மற்றும் முகமது இர்ஷதீன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள தற்போதைய பொலிஸ் மா அதிபரை நாளை தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்புமாறு முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதியரசர்கள் குழாம் சிறி விக்ரமரட்னவை எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை வெளியிட்டு உத்தரவிட்டனர். பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கேவா லுணுவிலகிய லசந்த போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். பல குற்ற செயலுடன் தொடர்புடைய பாதாளக்குழு உறுப்பினர் டிங்கர் லசந்த என அழைக்கப்படும் கேவாலுனு விலகிய லசந்த போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை களுத்துறை தியகம பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். පසුගිය සැප්තැම්බර් මාස 3 වන දින මාතර කොටවිල්ල පොලිස් අසමේ සිදු වෙඩි තැබීමකින් අමිල ප්‍රසංග හෙටියේ වානොත් සන්ෂයින් සුද්දා නැමැති පුද්ගලයෙකු මිය ගොස් තිබුණා. මෙම වෙඩි තැබීමේ ප්‍රධාන සැකකරු වශයෙන් හේවලුණුවිල්ලගේ ලසන්ත නොහොත් டிங்கர் லசந்த நமது சக்கரு போலீசிய விசிங் ஹந்துனாගෙන තිබුණා. கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி மாத்தரை கொட்டபிள்ளை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் சன்ஷைன் சுத்தா என்னும் சந்தேக நபர் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய டிங்கர் லசந்த என அழைக்கப்படும் ஹேவாலுணுகிய லசந்த என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். இதன்போது குறித்த சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து மனித கொலைக்காக பயன்படுத்தப்படும் கைத்துப்பாக்கி மற்றும் கைக்குண்டு தொடர்பில் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய போலீசார் களுத்துறை தியகம பகுதியில் அமைந்துள்ள சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளனர். குறித்த சந்தேக நபர் வசமிருந்த கைத்துப்பாக்கி மற்றும் கைக்குண்டு ஒன்றை மீட்டபோது சந்தேக நபர் குறித்த கைத்துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலிலேயே சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த 2 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். මෙම සැකකරු විවිධාකාරයේ බරපතල අපරාධ සම්බන්ධව පොලිසියට අවශ්‍ය කර සිටි සැකකරුවෙක්. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்ற தடை உத்தரவு திருத்தங்களுடன் நீடிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தடை உத்தரவு திருத்தங்களுடன் நீடிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை பொது இடங்களில் நடாத்த முடியாது எனவும் கோயில்களில் விளக்குகளை ஏற்றி நிகழ்வுகளை செய்ய முடியும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் தெரியப்படுத்தியுள்ளார். மாவீரர் நாள் தடை உத்தரவு தொடர்பான நீதிமன்ற விவாதம் சுமார் 3 மணித்தியாலம் இடம்பெற்ற பின்னர் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்ட தடை உத்தரவு மீளப்பெற திருத்தி அமைக்க தேவையில்லை, ஆனால் மதஸ்தலங்களில் பொதுமக்கள் ஏற்றவாறு மத வழிபாடுகளை செய்ய முடியும் என நீதிபதி தெரியப்படுத்தியுள்ளார். இதன்போது சிரேஷ்ட சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா முன்னிலையாக இருந்ததுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவி சேனாதிராஜா, எம்.கே. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் நீதிமன்றம் சென்றிருந்தனர்.
கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் நீதிமன்றினாலே பரிசீலிக்கப்பட்டு இருதரப்பினருடைய வாதங்களும் மாண்புமிகு நீதிவானவர்களாலே செவிமடுக்கப்பட்டன. முடிவிலே தான் வழங்கிய கட்டளை சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்த அறிவுசார் நீதிவானவர்கள் அதை ரத்து செய்யவோ அல்லது மாற்றி அமைக்கவோ வேண்டிய தேவை இருப்பதாக தான் கருதவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார். வழிபாட்டிடங்களிலே நமது மக்கள் தங்கள் விருப்பத்தின் பிரகாரம் சென்று மத அனுஷ்டானங்களிலே ஈடுபடுவதற்கு இந்த கட்டளை எந்த தடையும் விதிக்கவில்லை என்று அறிவுசார் நீதிவானவர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த கட்டளையை மாற்றி அமைப்பதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற வரையிலே முயற்சி எடுத்திருக்கின்றோம். மாவீரர் நிகழ்வு தொடர்பாக எந்தவித ஒன்று கூடல்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் கட்டளை. ஒன்று கூடல்கள் மாவீரர்கள் நினைவாக தடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் கிழக்கில் தொடர்ந்து நீடிப்பதால் மேகமூட்டமாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் கிழக்கில் தொடர்ந்து நீடிப்பதால் நாடு முழுவதும் மேக மூட்டத்துடனான காலநிலை காணப்படுவதுடன் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய நிலை உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கள பொறுப்பதிகாரி சுப்பிரமணியம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நிறைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் மட்டக்களப்பு மாவட்ட வளிமண்டலவியல் திணைக்கள பொறுப்பதிகாரி சுப்பிரமணியம் ரமேஷ். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கிழக்கே தொடர்ந்தும் நீடிக்கின்றது. இதனால் நாடு முழுவதும் மேகமூட்டமான காலநிலை காணப்படும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் பிரதேசங்களில் குறிப்பாக காலை நேரத்தில் பனிமூட்டமான காலநிலை நிலவும். தீவின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடக்கு வட மத்திய மேல் சப்ரகமுவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று அதிகாலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் மட்டக்களப்பில் 143.4 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இலங்கையின் கிழக்கே நீடிக்கின்ற இந்த தாளமுக்க பிரதேசம் காரணமாக நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் சில இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. பொத்துவிலிருந்து திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான கடற்பரப்புகளில் காற்று வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வீசும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்று வடமேற்கு திசையில் வீசும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் கடலானது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இச்சந்தர்ப்பத்தில் கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இவ்விடயம் தொடர்பாக மீனவ சமூகமும் கடலில் பயணம் செய்வோரும் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பாகங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்துக்கு அமைவாக மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. அதனால் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைமன்னார், பேசாலை, தாழ்வுப்பாடு மற்றும் மன்னார் நகர பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மன்னார் நகர பகுதியில் வீடுகள் மற்றும் வீதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடிந்துவிட முடியாத நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக மழை வெள்ள நீர் வீடுகளில் தேங்கியுள்ளதுடன் மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் பல பாகங்களிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ள போதும் மக்கள் இதுவரை இடம்பெயரவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ. ஸ்டான்லி டிமேல் தெரிவித்தார். அத்துடன் மன்னார் மாவட்டத்தின் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக வவுனியா குளம் உட்பட பெரும்பாலான குளங்கள் வான் பாய்கின்றன. அந்த வகையில் வவுனியா குளம், நொச்சிக்குளம், பத்தினியார் மகளங்குளம், தாண்டிக்குளம், வைரவ புளியங்குளம், அரச முறிப்பு குளம், பாவற்குளம், பேராறு நீத்தக்கம் போன்ற பல்வேறு குளங்கள் வான் பாய்கின்றன.
வவுனியா குளம் வான் பாய்வதை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருவதுடன் நீர்நிலைகளில் மீன்பிடித்தும் வருகின்றனர். அத்துடன் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் வவுனியா குளத்தடியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் அதிகரித்து வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 182 பேரும் வவுனியா பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 4 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் ராசேந்திர குளத்தில் மீன்பிடிப்பதற்காக இன்று காலை தனது வீட்டிலிருந்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் அவரது மனைவி குளப்பகுதிக்கு சென்று தேடியுள்ளார். இதன்போது குளப்பகுதியில் காணப்பட்ட பெட்டியில் அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் மின்னல் தாக்கத்தின் காரணமாக இறந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. 28 வயதுடைய சிவலிங்கம் தினேஷ்குமார் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்துக்கு சென்ற கிராம சேவையாளர் பிரதீப் மற்றும் நெழுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியாவில் தொடர்மழை காரணமாக 50 குடும்பங்களைச் சேர்ந்த 182 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர்மட்டம் அதிகரித்து வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக வவுனியா பிரதேசலக பிரிவில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேரும், வவுனியா வடக்கு பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 66 பேரும், வவுனியா தெற்கு பிரதேசலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும், பெங்கல செட்டிக்குளம் பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 76 பேருமாக வவுனியா மாவட்டத்தில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 182 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 4 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மேலதிக தகவல்களை சேகரித்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட இத்தாவில் கிராமத்தில் கடும் மழை காரணமாக வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதால் சுமார் 30 குடும்பங்கள் அவதியுற்றுள்ளன. கடந்த 4 வருடங்களாக மழைக்காலத்தில் பெரும் சிரமப்பட்டு வருவதாக இத்தாவில் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த கிராமத்தில் தேங்கி நிற்கும் வெள்ள நீருடன் முதலைகள் வந்து தமது கால்நடைகளை பிடித்து உண்ணுவதாகவும் இதுவரையில் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து பார்வையிடவில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்தாவில் கிராமத்தில் தேங்கி நிற்கும் நீர் வடிந்தோடுவதற்கு வடிகால் அமைத்து தருமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடும் வெள்ளம் காரணமாக இக்கிராமத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் எவருமே இன்று பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக போரதீவு பற்று பிரதேசாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக மண்டூர் வெள்ளாவளி பிரதான பாதையூடாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக அதனூடாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீதியூடாக பாடசாலைகள் அலுவலகங்களுக்கு செல்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் போரதீவு பற்று பிரதேச சபையினால் விசிற போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டன. குறித்த பகுதியில் வெள்ளாவளி போலீசாரும் போரதீவு பற்று பிரதேச சபையும் இணைந்து மக்களை பாதுகாப்பாக பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதை காண முடிந்தது. இதேபோன்று ஏறாவூர் பற்று கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளிலும் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்படையினராலும் இராணுவத்தினராலும் விசிற படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு பொதுமக்கள் அலுவலர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடரும் கனமழை மற்றும் அனர்த்தம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 34 குடும்பங்களைச் சேர்ந்த 101 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் வீடுகள் சிலவற்றுக்குள் வெள்ளம் பூந்து காணப்படுவதோடு வயல் நிலங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடரும் கனமழை மற்றும் அனர்த்தம் காரணமாக கரைத்துறைப்பற்று பிரதேசாளர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேசாளர் பிரிவின் ஆனந்தபுரம் கிராம அலுவலர் பிரிவில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேரும், புதுக்குடியிருப்பு மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேரும், தேவிபுரம் கிராம அலுவலர் பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேரும், மன்னாக்கண்டில் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருமாக 19 குடும்பங்களைச் சேர்ந்த 62 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னாக்கண்டல் பகுதியில் மரணம் ஒன்றும் பதிவாகியுள்ளது. வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்கள் பல வான் பாய்ந்து வருவதாகவும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மழை காரணமாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆனந்தபுரம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் அவர்களுடைய வீடுகளில் இருந்து இராணுவத்தினரால் படகு மூலம் கொண்டுவரப்பட்டு ஆனந்தபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏரியாவில் வாய்க்கால் மூலமாக 2 பின்னுக்கும் முன்னுக்கும் சரியான மாதிரி தண்ணி
என்னென்னா வயல் திரைக்கிறவியல் வாய்க்காலை மூடி விட்டபடியாக நேற்று பெஞ்ச மழையால் வீடு முழுக்க தண்ணி. இராணுவம் வந்து தான் எங்களை மீட்டிங்கா கொண்டு வந்து இப்போ ஒரு ஜிஎஸ் ஆஃபீஸில் தங்க வைத்திருக்கணும். அதனால் எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த பாலத்தை மட்டும் கட்டி தரணும். இவ்வளோ காலமும் ஒரு பேர் மட்டும் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. நேற்று இராணுவம் வந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து இப்போ ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கணும். எங்களுக்கு இந்த பாலம் போட்டு தரது உதவி தான் சரி. பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும். எங்களுக்கு வந்து இது நடுவில் ஒரு 30 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு இந்த தீர்வு யாரும் கிடைக்கல. அப்போ இந்த முறை தான் எங்களுக்கு ஆக பிரச்சனை. என்னென்னு சொன்னால் எங்களை வாய்க்கால்களை மூடி இப்போ அயல் விதைச்சிருக்கணும். அப்போ அதை நாங்கள் இல்லாடான்னு சொல்லியும் யாரும் எங்களுக்கு இந்த தீர்வும் பெற்று தரையில் இது வரைக்கும். இப்போ இது வந்து ஆக பிரச்சனையாக கிடக்கு. பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூடம் போய் கிட்டத்தட்ட 2 கிழமை ஆகுது. என்னென்னு சொன்னால் வரையில வாய்க்கால் மூடி நிற்கும். நாங்கள் கொண்டு வந்து விட இல்லாத பிள்ளைகளுக்கு வரது நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் பிறகு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கணும். மற்றது வீட்டு திட்டம் அந்த மாதிரி நிற்கிறபடியாக எங்களுக்கு சின்ன வீடு வாயுதுகள். எங்களுக்கு பாலம் ஒன்று கட்டாயம் வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ காலம் போகிறது இனி பெரிய குடும்பங்கள் பெருகினபடியாக எங்களால் அந்த இதுக்குள்ள இனி வாழையிலாது. இப்போ நெடுகளை நாங்கள் வந்து இப்படி இருக்கவும் இல்லாது. நெடுகளும் பிள்ளைகளோட எங்களுக்கு சரியான கஷ்டம். பிரச்சனை வந்து இவ்வளோ காலமும் இவ்வளோ மழை பெய்ஞ்சும் தண்ணி மேலே ஏற இல்லை. இப்போ இந்த வயல் செய்கிறக்காக பின்னால் வயல் செய்கிறதுக்காக அந்த வாய்க்காலை மூடி பெரிய ஆறா கிடந்த வாய்க்காலை மூடி வந்து சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுக்கணும். அதை வெட்டி விட்டதால தண்ணி இவ்வளோ அதுக்கு மேலே ஏறினது. நாங்கள் நேற்று ஒன்றுமே செய்ய ஒரு இடமே வெளிக்கிடையிலான அளவில் கடைசியாக ஆமிக்காரர் வந்து போட் விட்டு தான் எங்களை இரவு 9 மணிக்கு தான் வழியால் கொண்டு போனவர். அப்போ நாங்கள் இந்த பின்னுக்கு பெரிய காடாக கிடந்தது. இது அழிச்சு தண்டைக்கல ஜிஎஸ்க்கு அறிவிச்சினாங்க, ஏஜிஓக்கு அறிவிச்சினாங்க, காணி உசுதியர் வந்தவர், போலீஸ் வந்தது, எல்லாரும் வந்தவர். நாங்கள் சொன்னாங்க இந்த ஆற்றை மாற்றி விட்டால் எங்களுக்கு இங்கால இருக்கலாண்டு. அவையே வந்து அங்கே காடு தண்ணி நாக்களோட காய்ச்சி போட்டு எந்த முடியும் இதுக்கு எடுக்க இல்லை. இப்போ நாங்கள் இது மூடின வழியாக தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. ஒன்றில் எங்களுக்கு இது பாலம் தரணும், இல்லாட்டி எங்களுக்கு வேறு இடத்துல காணியாக தரணும். எங்களுக்கு கிளிநொச்சி சிவபாத கலையக பாடசாலைக்கு முன்பாக பாலம் அமைப்பதற்கு வெட்டிய குழிக்குள் மழைநீர் நிரம்பியுள்ள நிலையில் நேற்று நீர் நிரம்பியுள்ள குழிக்குள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் 2 குழிக்குள் விழுந்த நிலையில் ஏனைய மாணவர்களினால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பாடசாலை சமூகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் கரைச்சி பிரதேச சபையினரால் பாலம் ஒன்று அமைப்பதற்கு பாடசாலை கரையில் உள்ள வீதியில் சுமார் 4 அல்லது 5 அடி ஆழத்தில் குழி வெட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக குறித்த குழி நிரம்பி நீர் செல்வதனால் ஆழமற்ற குழி என கருதிய மாணவர்கள் அதனை கடந்து செல்ல முற்பட்ட போது தவறி விழுந்துள்ளதாகவும் அதிர்ஷ்டவசமாக ஏனைய உயர்வகுப்பு மாணவர்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான பகுதி என எந்தவிதமான எச்சரிக்கை சமீட்சையும் இல்லாத நிலையில் குறித்த பகுதி காணப்படுகின்றது. இது தொடர்பில் கிராம அலுவலர் மற்றும் மாவட்ட நத்த முகாமைத்துவ பிரிவுக்கும் அறிவித்துள்ளதாகவும் பாடசாலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை குறிஞ்சாக்கேணியில் கடற்படையினரால் விசேட போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியாவில் உள்ள குறிஞ்சாங்கேணி பாலத்தில் பாதுகாப்பான பயணிகள் போக்குவரத்து சேவையை வழங்குவதற்கு இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ளது. குறிஞ்சாங்கேணி பாலத்தின் நிர்மாணப் பணிகள் முடிவடையும் வரை அப்போதில் வசிப்பவர்கள் கடற்படையின் போக்குவரத்து முறையை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுகதென்னி அவர்களின் பணிப்புரைமைக்கு அமைவாக குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நிர்மாணப் பணியினால் பிரதேசவாசிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் நாளாந்தம் களப்பினை கடக்க எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அதற்கிணங்க கிழக்கு கடற்படை தளபதியின் மேற்பார்வையின் கீழ் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் கடற்படையினர் ஒரே நேரத்தில் 25 பயணிகளை பாதுகாப்பாக ஏற்றி செல்லும் திறன் கொண்ட படகு ஒன்றை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளனர். கடற்படையின் இந்த படகு காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் சேவையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீதியில் டயர் கொளுத்திய குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் வீதியில் டயர் கொளுத்திய குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை குருநகரில் வீதியில் டயர் கொளுத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் அதிக வாகன நெரிசல் மிக்க பகுதிகள் வான்படையினரால் கண்காணிக்கப்பட்டது. இலங்கை விமானப்படையினரால் உலங்கு வானூர்தி மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கொழும்பு நகரில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக நாடளாவிய ரீதியாக அமல்படுத்தப்பட்டிருந்த
பயணக் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மக்கள் வாழ்க்கை சாதாரண நிலைமையை அடைந்தமையால் கொழும்புக்குள் வரும் வாகனங்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பல பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அவற்றை கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதன் பொருட்டு வான்வழியாக கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கு வான்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய வான்படையின் பெல் 212 உலங்கு வானூர்தி மற்றும் ஆளில்லா விமானங்களின் ஊடாக கொழும்பு நகரின் அதிக நெரிசல் மிக்க பிரதேசங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையில் இலங்கை வான்படையினரும் போலீசாரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இதன்படி வான்படையினர் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாமரை தடாகம், புதிய கழனி பாலம், ஆயுர்வேத சுற்றுவட்டம், தியத உயன பகுதி, பஞ்சிகாவத்தை பிரதேசம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு அருகிலுள்ள நாட்சந்திகள் ஆகியவற்றை மையப்படுத்தி கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் பெல் 212 உலங்கு வானூர்தியை பயன்படுத்தி கொழும்பு நகரம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தபாலத்துக்கு சொந்தமான காணியை இராணுவம் மீள கையளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தபாலத்துக்கு சொந்தமான காணியை இராணுவம் அபகரித்துள்ள நிலையில் அது தொடர்பில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பருத்தித்துறை தபாலத்துக்கு தனியாரால் வழங்கப்பட்ட 6 பரப்பு காணியில் 4 பரப்பு காணியை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரான டலஸ் அழகப்பெருமை இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தபாலத்துக்கு வழங்கப்பட்ட காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றி காணியை தபாலத்துக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவாக பேசும் மக்கள் பிரதிநிதிகளை பதவியிலிருந்து இடைநிறுத்த வேண்டும் என மக்கள் சக்தி அமைப்பின் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர் ஒருவர் பெண்களை அவதூறாக அல்லது இழிவாக பேசுவாராயின் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து 3 மாதங்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் இருந்து இடைநிறுத்த வேண்டும் என மக்கள் சக்தி அமைப்பின் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். සංවිධානවල ආයතනවලදී ලෝපුරා සිදුවන මේ විවසනයන්ට එරෙහිව මුලින්ම 1991 වුමන්ස් ග්ලෝබල් ලීඩර්ෂිප් ඉන්ස්ටිටියුට් කියලා ක්‍රියාකාරීන් විසින් මේක මේ සම්බන්ධ ලෝකේ உலகளவில் தற்போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் வாய்மூல அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் உயர் பீடமான நாடாளுமன்றத்திலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகளாவிய ரீதியாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக 1991 ஆண்டு உமன்ஸ் குளோபல் லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் எனப்படும் செயற்பாட்டாளர்களினால் அமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்பு நவம்பர் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான சர்வதேச தினமாக அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 25ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 16 நாட்களுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான விழிப்புணர்வுகள் முன்னெடுக்கப்படும். பாலின ரீதியான வன்முறைகளை தடுப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரினால் யுனிடெக் என்ற அமைப்பின் ஊடாக 2030ஆம் ஆண்டுக்குள் வன்முறைகள், துன்புறுத்தல்கள், சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. මේ සම්බන්ධව 2030 වර්ෂයේ වෙනකොටවත් අඩු ගන්න මේ වෙන හිංසනයන් ඒ වගේම මේ ව්‍යසනයන් ඒ වගේම මේ நாட்டில் மேலும் 26 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் 488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,258ஆக அதிகரித்துள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 10 பெண்களும் 16 ஆண்களும் உள்ளடங்குவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,60,833ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 406 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,28,806ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 17,769 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த 57 நாட்களில் 113 பாடசாலை மாணவர்கள் அடங்கலாக 1452 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என மாவட்ட தொற்று நோயாளர் மருத்துவர் நிமால் அருமைநாதன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாளை முதல் மேற்கொள்ளப்பட உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதற்கட்ட 2ஆம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கான ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடானது நாளை சனிக்கிழமை முதல் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை, கரச்சி, கண்டாவளை, பூநகரி, பளை, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகிய இடங்களில் ஆரம்பித்து வைக்கப்படும். 60 வயசுக்கு மேற்பட்ட 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட தடுப்பூசிகளை பெற்று 3 மாதத்தை பூர்த்தி செய்தவர்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை எமது மாவட்டத்தில் 65% முதற்கட்ட தடுப்பூசியையும் 50% 2ஆம் கட்ட தடுப்பூசியையும் பெற்றுள்ளார்கள். எனவே 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்று 3 மாதத்துக்கு பின்னர் நீங்கள் உங்களுக்குரிய ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசியை மேற்குறிப்பிட்ட இடங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். வருகின்ற திங்கட்கிழமை முதல் உங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த பொது சுகாதார மருத்துவ மாதுக்களின் பணிமனையிலும் இந்த தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அதற்கான திகதிகள் முன்கூட்டியே உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக உங்களுக்கு அறிய தரப்படும். முதற்கட்ட 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்று அதன் பின் தொற்றுக்குள்ளானவர்கள் அந்த தொற்றுக்குள்ளான நாளிலிருந்து 6 மாதத்துக்கு பின்னரே உங்களுடைய தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் எமது மாவட்டத்தில் முதற்கட்ட கோவிஷீல்டு அஸ்ட்ராசெனிகா வேக்சினை பெற்று 2ஆம் கட்டத்தை பெற முடியாதவர்கள் அல்லது தவறவிட்டவர்கள் உங்களுக்குரிய 2ஆம் கட்ட தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை மேற்குறிப்பிட்ட நிலையங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாது அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். தற்போது எமது மாவட்டத்தில் கொரோனா தொற்றானது சிறிது அதிகரிப்பை காட்டுகின்றது. கடந்த அக்டோபர் மாதத்தில் 668 நோயாளர்களும் நவம்பர் மாதத்தில் 784 நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இதில் 113 மாணவர்கள் 5க்கும் 15க்கும் வயதுக்கு இடைப்பட்டவர்கள். எனவே மக்கள் இதை தற்போது நாங்கள் பார்க்கும்போது மக்கள் பொது சுகாதார நடைமுறைகளை முற்றாக பின்பற்றுவதில்லை. முகக்கவசம் அணியாமல் பெரும்பாலானவர்கள் வெளியே வருகின்றார்கள். எனவே இவர்கள் அனைவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனையினால் 11 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 2 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் எஸ். ராஜேந்திரன் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதனை எஸ். யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் துறைநிலாவணை, பெரிய கல்லாறு, கோட்டை கல்லாறு, ஒந்தாச்சி மடம், மகளூர், குருமன்வெளி, எரிவில், பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, தேட்டாத்தீவு, மாங்காடு, செட்டிப்பாளையம், குருக்கள் மடம் ஆகிய கிராமங்களில் தொடர்ச்சியாக கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை களுவாஞ்சிக்குடி பிராந்தியத்தில் 9785 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 2936 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களுள் 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் இன்று வரையான காலப்பகுதியில் 63 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் 29ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ. கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மேலதிகமாக 3வது தடவையாக கொரோனா தடுப்பூசியானது எதிர்வரும் 29ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏற்கனவே சினோஃபார்ம் தடுப்பூசியை 2 தடவைகள் பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆக குறைந்தது 3 மாத இடைவெளியின் பின்னர் இத்தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நிலையங்கள், திகதிகள் பற்றிய விவரங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் அறியத்தரப்படும். கொரோனாவுக்காக 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தமது தடுப்பூசி அட்டையை சமர்ப்பித்து தமக்குரிய 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கு எதிர்வரும் மார்கழி மாதம் 4 மற்றும் 11ஆம் தேதி சனிக்கிழமைகளில் தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை, ஊர்காவத்துறை, தெல்லிப்பளை, சாவேச்சேரி ஆதார வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ. கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என கண்டறிவதற்கான சோதனை நடவடிக்கையின் போது 9764 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தினுள் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை பரிசோதிப்பதற்கான சோதனை நடவடிக்கைகள் நேற்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 9764 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது 2910 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 845 போலீசார் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 3068 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் 3207 முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.